சென்னையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய இந்த வடகரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி அதுக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி அதை மிக்சியில் வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா பிணைஞ்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தவாவில் நம்ம தட்டி சுற்றி எண்ணெய் ஊற்றி வேக வைக்க போகிறோம். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இது ரெடி ஆயிரும். நீங்கள் இப்படியும் செய்யலாம், இல்லைனா இதை இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சும் நம்ம செஞ்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு நமக்கு. இதை எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 பச்சை மிளகா, அடுத்தது ஒரு 10 பல் பூண்டை நசுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா தட்டிட்டு சேருங்க. அதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கேன், அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 பெரிய தக்காளி, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள். நான் இன்றைக்கி காரத்துக்கு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதோடு சேர்த்து கரம் மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நிறையவே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க வைங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க வடை அடையை நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக தூள் தூளாக வர மாதிரி. அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வேக வைக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வற்றி வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு டேஸ்டியான வடகரி ரெடி.